ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். எல்லாருக்கும் மனமார்ந்த கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இங்கே அயர்லாந்தில் கிறிஸ்மஸ் எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. அந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் தாங்க கிறிஸ்மஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. நல்ல கூட்டம் அன்னைக்கு. நான் நிறைய வாட்டி இந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். எப்படின்னு பார்க்கலாம். உள்ளே போய் ப்ரேயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபாதர் உள்ளே வந்தோடனே எல்லாரும் ஏஞ்சி நின்று மரியாதை கொடுத்தாங்க. நான் அந்த டெக்கரேஷனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ரெட் கலர்லேயே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபாதர் இப்போ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாருங்க. Let us pray. O God, who wonderfully created the dignity of human nature, and still more wonderfully restored it, grant, we pray, that we may share in the divinity of Christ, who humbled himself to share in our humanity, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, God, forever and ever. So we sit for the readings. ஒரு 80 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசான அம்மா ஸ்டேஜில் நின்று மைக்கை பிடிச்சாங்க. நான் கூட ஏதோ ஒரு ஸ்பீச் தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ப்ரேயர் சாங் பாட ஆரம்பித்தோன்னே தான் அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இந்த வயசில். அது இல்லாமல் அந்த சாங் அவங்க பாட ஒரு இதுன்னொன்னே எல்லாருக்குமே ஒரு மை மறந்து ஒரு மன அமைதியை கொடுத்துச்சு அவங்க சாங்கு. இந்த வயசுலேயும் இவ்வளோ ஹை பிச்சாக இவ்வளோ இதாக பாட முடியுமான்ற எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த சாங்கில் ஃபாதர் முதற்கொண்டு எல்லாருமே மெய்மறந்து இணைஞ்சி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க பாடுற அந்த ஹை பிச்சு சாங் தாங்க. இந்த மாதிரி ஹை பிச் சாங்கெல்லாம் நம்ம காணொலி மூலியமாக தான் கேட்டிருக்கோம். எனக்கு இது புது அனுபவம். நேரடியாக பார்த்து இவங்களோட இந்த பாடலை கேட்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. என் கூட சேர்ந்து நீங்களும் இவங்களோட சாங்கை கேட்டு ரசிக்கலாம் வாங்க.
ஃபாதர் ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்பம் குடுத்து, கடைசியா ஒரு பிரேயர் சாங் பாடி முடிச்சாங்க. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிட்டிக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு லீவ் டேஸ்னால கிறிஸ்மஸ்ஸு க்காக எல்லா கடைகளுமே லீவுங்க. எப்படி இருக்குது, சிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு எங்கள் பையன் சொன்னாப்புல. அதனால நாங்கள் சிட்டியை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். உள்ளே வந்து அந்த லைட்டிங் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த கிறிஸ்மஸ்க்காக இவங்க எவ்வளோ லைட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கன்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூட்டம் இந்த ரோடெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். எப்போவுமே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சில கார்கள் தான் எங்களை மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு. மோஸ்ட்லி இண்டியன்ஸ் நிறைய பேர் கிடச்சாங்க. அவங்களும் எங்களை மாதிரி தான் இந்த லைட்டிங்கும் இந்த இதுவும் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. இங்கே ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்து போக ஆரம்பித்தோம். இந்த பாருங்கள், எல்லா கடையும் மூடி இருக்குது. ஆனால் லைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இந்த தெருவுலேருந்து இந்த கிராஸ் பண்ணி வந்து அடுத்த தெருவில் எப்படி லைட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் அவங்க வந்து இந்த ஹார்ட்டு இது பண்ணுறவங்க, அவங்க வந்து ஸ்லைட் ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களோட ட்ராயிங்கை வந்து அப்படியே இந்த ஃபுல் பில்டிங்கில் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ட்ராயிங்கை அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நாங்கள் நல்லா ரசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தோங்க. இந்த தெருவில் லைட்டு டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அது முன்னாடி நின்று நிறைய ஃபோட்டோஸு எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். நிறைய இண்டியன்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நடந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். நிறைய கடைகள் மூடி இருந்தது, சில கடைகள் திறந்துருந்தது. பிஸா அந்த மாதிரி இதெல்லாம் கடைகள்லாம் திறந்துருந்தது. நிறைய பேர் அதையும் பார்த்து வாங்கி சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்ச கடை எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தேடி நடந்து வந்துட்டு இருந்தோம். மெயினாக இந்த லைட்டு தாங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க.
லைட்டிங் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சிட்டிக்கு பக்கத்துல ஒரு நல்ல பெரிய சர்ச்சுங்க. அத பார்க்கறதுக்காக நாங்க 3 பேரும் கார்ல கிளம்பி அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். இங்க சர்ச்சுக்கு வந்தாச்சு. இங்க வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ற விதமா அந்த சர்ச்சு ஃபுல்லாவே அந்த ரெட் கலர் லைட்டு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அது முன்னாடி நின்னு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. அப்படியே கிளம்பிட்டோம். அ குளிர் வேறயா, நல்ல வேற பசி. மணி 8:30, 9 இருக்கும். சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். எல்லா கடையும் மூடியிருக்கும். ஆனாலும் ஒரு சில கடைகள் வந்து தொறந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கையில அப்படியே கடைங்கள பார்த்துட்டே பயணம் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே பார்த்துட்டு வரும்போது இங்கே பிளாக்புல் வந்தோம். பிளாக்புல் எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டுருக்கும். ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. கடைகள் ஏதாவது திறந்துருக்கான்னு அப்படியே பார்த்தோம். இந்த பக்கம் ஒரே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மட்டும் திறந்துருந்தது. சரி காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோங்க. போனால் எல்லாருமே ஆர்டர் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சில ஐட்டம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அயர்லாந்து மக்களோட இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணது எனக்கு ஒரு நல்ல மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் எப்படி இருந்ததுன்னு, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.